சார் வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். என் பேர் பிஎம் செல்வம், சேலம் தாதுபாய் குட்டை சித்ரா தேட்டர் அருகில் என்னுடைய கடை பேர் வந்து ஸ்ரீ சக்தி மாணிக்கம் ட்ராலி அண்ட் வீல்ஸு. இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ப்ளஸ்ஸு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராலி, அப்புறம் வந்து பொதுப்பணித்துறைக்கு உண்டான அனைத்து விதமான தள்ளுவண்டிகளும் செய்து கொடுக்கப்படுகின்றன. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய மொபைல் மூலமாக நீங்கள் சந்தேகத்தை கேட்டு அறிந்து கொள்ளலாம். அதுவும் இல்லை என்றால், தேவை என்றால் என்னுடைய விலாசத்தை என்னுடைய செல் நம்பரை கணக்கில் வைத்துக்கொண்டு நேரடியாக தாங்கள் வந்து தள்ளுவண்டிகள் உங்களுக்கு என்ன விதமான தள்ளுவண்டி வேணுமோ வந்து நீங்கள் ஆர்டர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தயாரான நிலையில் இருக்கிற வண்டிகள் பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராலி, இந்த வண்டி தொட்டி வண்டின்னு சொல்லுவோம், பாக்ஸ் வண்டி. அது வந்து விவசாய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்த வண்டி. அது எண்ணற்ற தள்ளுவண்டிக்குண்டான டயர் வீல் ஆக்சல் செட்டுகள் எங்களிடம் உள்ளது. நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் கண்டு தேவை என்றால் நேரில் வந்து வாங்கி கொள்ளலாம். என்னுடைய இடம் வந்து சேலம் தாதுபாய் குட்டை சித்ரா தேட்டர் அருகில் உள்ளது. சார், நீங்கள் இப்போ ட்ராலி இந்த மாதிரி நிறைய ட்ராலியெல்லாம் செஞ்சுருக்கீங்க சார். இந்த மாதிரி எத்தனை விதமான ட்ராலி நீங்கள் செஞ்சுருக்கீங்க சார்? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராலி, அப்புறம் கார்பரேஷனுக்கு தேவையான குப்பைகள் கொண்டு செல்லுகிற தள்ளுவண்டிகள், லிஃப்ட் கிரேன் பாக்ஸ் தள்ளுவண்டிகள், ஃபுட்டு உணவுகள் தயார் பண்ணுகின்ற ட்ராலிகள், அப்புறம் வந்து கோயில் சம்பந்தப்பட்டமான சப்பாரங்கள், இவைகள் அனைத்தும் என்னிடம் எப்பொழுதும் தொடர்பு கொண்டு வாங்கி கொண்டு செல்லலாம். இப்போ வந்து அதாவது கஸ்டமர் வந்து என்ன சைஸில் கேட்குறாங்களோ அது போட்டு தருவீங்க? அது உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துருவோம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு வச்சுருக்க ட்ராலிலாம் பார்த்தீங்கன்னா 2 வீலர், அதாவது 2 சக்கரம் தான் இருக்குங்க. அந்த 2 வீல் உள்ளது அதிகமாக தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். சிங்கிள் வீலுங்கும் போது பார்த்தீங்கன்னா அது அதிகமான பாரங்களை எடுத்துக்கொண்டு செல்வது பயன்படுத்துறவங்களுக்கு வந்து சிரமத்தை ஏற்படுத்தும். 2 வீலுங்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லோடு வச்சு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம கொள்ளளவு வச்சு கைப்பிடி வச்சு நல்லா தள்ளிட்டு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். சரிங்க, அதுக்கு தான் 2 வீல் போட்டால் நன்மைகள் அதிகமாக பயன்படும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா 1 வீலில் ட்ராலி இருக்குது, இல்லை 2 வீலில் 3 வீலில் இருக்குது. அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். 3 வீல் ட்ராலி போட்டோம்னா அது வந்து 3 அடிக்கு 5 அடி நீளம், 3 அடிக்கு 4 அடி அகலம். அதிலே வந்து பிளாட்ஃபார்ம் ட்ராலியும் பயன்படுத்திக்கலாம். பாக்ஸ் தொட்டி போட்டு அதில் வந்து 3 வீல் போட்டு செய்யலாம். சரிங்க. அப்புறம் ஹாலோ பிளாக் ட்ராலின்னு சொல்லுவாங்க, 4 வீல் போட்ட ட்ராலி. அது சரிங்க. அது பிளாட்ஃபார்ம் ட்ராலி வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி அகலம் 5 அடி நீளம் கொண்டு அதுவும் வந்து பயன்பாட்டுக்கு பயன்படும். சரிங்க. பல்வேறு விதமான 4 வீல் போட்ட ட்ராலி, 3 வீல் போட்ட ட்ராலி, 2 வீல் போட்ட ட்ராலி, இதுதான் வந்து தள்ளுவண்டியில சிறப்பு அம்சம் கொண்ட தள்ளுவண்டியில மிகவும் சிறந்தது. 2 வீல் போட்ட ட்ராலி மிகவும் தலை சிறந்தது. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா 2 அடி அகலம், 1.5 அடி உயரம், 3 அடி நீளம். இது 2 வீல் போட்டு கைப்பிடி போட்டு அதிக பாரம் கொண்டு செல்ற மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். அது 2 வீலும் போட்டு செய்யலாம். அதிலே 2 வீல் போட்டு பைக் ட்ராலியாகவும் செய்து கொடுக்கப்படுகிறது. சரிங்க. பைக் ட்ராலியும் இழுத்துட்டு போகலாம், கையிலையும் ஹேண்டில் பண்ணி தள்ளிட்டு போகிற மாதிரியும் சுலபமான முறையில் பயன்பாட்டுக்கு பயன்படும். அதிகமான முறையிலையும் செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது நீங்கள் சொல்கிறது தள்ளுவண்டி சார். இப்போ வந்து ஒரு பைக்கில் வந்து செட் பண்ணி கொடுக்கணும், ஒரு டிவிஎஸ் செட் பண்ணி கொடுக்கணும், ட்ராலி பண்ணி கொடுப்பீங்களா? செஞ்சு கொடுக்கப்படுகிறது. அது வந்து கஸ்டமருடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள் நாங்கள் போட்டு செஞ்சு கொடுத்துட்டுருக்குறோம். சார், நீங்கள் இப்போ பைக் ட்ராலி செஞ்சுருக்கிறீங்க, இதை வந்து பைக்கில் ஃபிட் பண்ணி ஓட்டி காமிங்க சார்.
சார் இப்போ பாரு பைக்கெல்லாம் ஓட்டி முடிச்சு காமிச்சிட்டேன் சார். இப்போ வந்து பாரு இந்த வண்டி இப்போ 2 in பர்பஸ். ரெண்டாவது வந்து இது பாருங்கள் லோடு பண்ணி கையில் தள்ளிட்டு போகிற மாதிரி. கையில் தள்ளிட்டு போ, நேராக போ. இது பாருங்கள் சார் லோடிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கையில் வேணுங்கிற இடத்துல வண்டி போகாத இடத்துல இருந்தால் கையில் வந்து தள்ளிட்டு போகிற மாதிரி கூட இது பயன்படுத்திக்கலாம் சார். இது இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேலே மதிப்பு கொடுக்குற வண்டியை விட இந்த வண்டியோட மதிப்பு வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தான் சார் செஞ்சுருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இது சுலபமான முறையில் இது பயன்படும். இதனுடைய விலை மதிப்பும் வந்து கம்மி தான் சார். இந்த வண்டியை வந்து எல்லாருக்குமே இது பயன்படுங்கிறது நான் இது மூலம் தெரிவிச்சுக்கிறேன் சார். அந்த வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் லாங்கில் இருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சார் நீங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அது மூலமாக அவங்க வந்து கண்டு தெரிஞ்சு கொள்ளலாம். சரிங்க. அது மூலமாக வந்து அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாங்கள் செய்து கொடுத்து டிரான்ஸ்போர்ட் மூலமாக கூட புக்கிங் பண்ணி அனுப்பி இது தரப்படும். நீங்கள் பார்சல் கூட அனுப்பிச்சுட்ருவீங்க, தாராளமாக செஞ்சு அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் போட்டு அவ்வளோதான். அதுதான் பணம் அனுப்பிச்சுட்டாங்கன்னா நாங்கள் மாடல் அனுப்பிச்சுடுவோம். அது அவங்களுக்கு சௌகரியப்பட்டால் ஆர்டர் மூலமாக அனுப்பிச்சு டிரான்ஸ்போர்ட் மூலமாக நாங்கள் டெலிவரி கொடுக்கப்படும் சார். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ட்ராலி செஞ்சுட்டு இருக்கிறீங்க சார். எந்த வகையான ட்ராலிகள் வந்து அதிகமாக வந்து மக்களால் விரும்பி வாங்குறாங்க சார்? அதிகமாக பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராலி, அப்புறம் செங்கல் பிரிக்ஸ் ட்ராலின்னு சொல்லுவாங்க, செங்கல் சோள ட்ராலி. இதுதான் அதிகமாக மார்க்கெட்டில் இன்றைக்கி எங்களுக்கு அதிகப்படியான வேலை தினசரி எங்களுக்கு விற்பனை ஆகி கொண்டு இருக்கிறது. இதுதான் அதிகமாக எங்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராலியும் பிரிக்ஸ் ட்ராலி தான் அதிகம் பயன்படுத்திட்டு இருக்குது. எங்களுக்கு தொடர்ந்து வேலை கிடைக்குது. ட்ராலியில் பார்த்தீங்கன்னா அந்த வீல்லாம் வந்து சின்னது பெருசாக இருக்குது சார். நீங்கள் எது வந்து போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு அது விலையை அவங்க கேட்குறத பொறுத்து இருக்குது சார். புதுசாக போட்டு டயர் போட்டு கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த விலை இருக்குது. இல்லை எங்களுக்கு செகண்ட்ஸ் டயரே போட்டு கொடுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விலைகளும் இருக்குது சார். அது பார்ட்டிகளுடைய சௌகரியத்தை பொறுத்து, பட்ஜெட்டை பொறுத்து அது வீலுங்க அமைச்சு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த ரேட்லையுமே பண்ணி கொடுக்குறீங்க? எந்த ரேட்டு சொன்னாலும் அவங்களுடைய சிரமத்துக்கு ஆளாகாமல் பொருளுடைய விலை தரமாக போட்டு பொருள் நல்ல விதமாக கொடுத்து அவங்ககிட்ட நன்னடத்தை கடைபிடிச்சிக்கிறது தான் என்னுடைய தொழிலோட வளம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.